இப்போ பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து வந்தால் ஒரு 20 கிலோமீட்ரு இங்கே கதிரவேல் கடை ரீச் பண்ணிடலாம். வேளாமலை தாண்டி பாலத்துறைன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் வந்தீங்க பார்த்தீங்கன்னா இங்கே கதிரவேல் வாத்துக்கடைன்னு இருக்குது. நாமக்கல்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆற்றுப்பாலம் ஒரு கரூர் டிஸ்ட்ரிக்கும் நாமக்கல் டிஸ்ட்ரிக்கும் நடுவ எல்லை முடிவுன்னு வச்சுக்கோங்களேன். அதை தாண்டி ஒரு 1 கிலோமீட்டர் செக் போஸ்ட் இருக்கும். அதை தாண்டி ரைட் சைடு வந்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கதிரவேல் வாத்துக்கடை இருக்கும். இங்கே வந்து வாத்து மட்டும் தான் ஸ்பெஷலு. காலையிலேருந்து ஸ்கூட்டிங் வரவே இல்லை. ஒரு நிமிஷம். வாத்துக்கறி வந்து ஒரு வாத்து வந்து 420, அரை வாத்து வந்து 230, ஒரு பிளேட் வந்து 130 ரூபா. அப்புறம் வந்து ஃப்ரை வந்து ஒரு வாத்து 450, அரை வாத்து ஃப்ரை வந்து 250, ஒரு பிளேட் ஃப்ரை வந்து 100. அப்புறம் இட்லி 10 ரூபா, புரோட்டா 5 ரூபா, தோசை 5 ரூபா. அப்புறம் காலைல வந்து 8:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம், நைட்டு 9 மணி வரைக்கும் இருக்கும் வாத்துக்கறி.
காலையில் 8:30 மணிக்கு மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் இருக்கும். அப்புறம் அது இல்லாமல் வாத்து முட்டை தனியாக செப்பரேட்டாக கிடைக்கும். ஒரு முட்டை பச்சை முட்டை வந்து 10 ரூபா வரும். அது இல்லாமல் வாத்து முட்டைலாம் ஆம்லெட்டு, ஆஃப் பாயிலு, ஃபுல் பாயிலு எல்லாமே போடுவோம். எங்ககிட்ட கோழி முட்டை எதுவுமே இல்லை, வாத்து முட்டை மட்டும்தான். வேறு என்ன, ஃபேமிலியாக வந்தாலும் ஃபேமிலி ரூம் இருக்குது, பேச்சுலர் வந்தால் பேச்சுலர் ரூம் இருக்குது. வாத்துக்கறி சாப்பிட்டா அந்த ஆஸ்துமா, இந்த சளி, இருமல் அந்த இதெல்லாம் நல்லா சரியானு சொல்கிறாங்க. நிறைய பேர் சரியாக இருக்குது, பட்டு நல்லா தான் இருக்கும். சளி இருமலும் நல்லா போயிடும். இந்த கடை வந்து ஒரு 20 வருஷமாக இருக்குது. இங்கேருந்து ட்ராவல் பண்ணி கதிர்வேலம் வாத்து கடைக்கு வந்து சாப்பிடணும் அப்படின்றதுக்காக வந்து சாப்பிட்றோம். நான் ஒரு 8 இயர்ஸ் கிட்ட இங்கே வந்துட்டுருக்கேன். யாராவது வந்து இங்கே நல்லாயிருக்கும். வாத்து, புரோட்டா, அப்புறம் இந்த தோசை இது ஐட்டம்லாம் நல்லா சூப்பராகவே இருக்கும். அதுக்காக தான் அங்கேருந்து இங்கே கிளம்பி வருவேன் சாப்பிடுவேன். நான் கரூர் மாவட்டத்துலேருந்து வரேன். நான் எப்போ நாமக்கல் போய்ட்டு கரூர் போனாலும் அந்த வேலை பைபாஸில் வந்துட்டு ரெகுலராக நான் சாப்பிட்றது வழக்கம். 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி இப்போவும் கதிர்வேல் வாத்து கடைன்னா சுவையாகவும் சரி நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கும் கொஞ்சம் பார்சல் எடுத்துகிட்டு போகிறது வழக்கம். நாங்கள் நாமக்கல்லேருந்து வரோம். நாங்கள் வாரத்தில் வீக்லி ஒன்லி வந்து சாப்பிட்ருவோம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்காகவே நான் 20 கிலோமீட்டர் தாண்டி வருவோம். 4-5 வருஷமாக வந்துட்டுருக்கோம். டேஸ்ட் நல்லாயிருக்கு. ரேட்டும் கம்மியாக தான் இருக்கும். அது பார்ட்டி அந்த மாதிரி இந்த பர்த்டே ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே வந்து சாப்பிடும், நல்லாயிருக்கும். இங்கே வாத்து தான் ஸ்பெஷல். வாத்து ஃப்ரை, குழம்பு, எல்லாம் குடல், முட்டை, வாத்து முட்டை எல்லாமே இருக்கும்.
பார்த்திங்கன்னா நம்ம மசாலா எல்லாமே நம்ம கை பக்குவத்தில் தான் அரைக்கிறோம். எந்த விட கெமிக்கலோ இந்த அஜினமோட்டோவோ எதுவுமே கலக்கிறதில்ல. இப்போ நீங்கள் வாத்து வாங்கிட்டு போனாலும் காலையில் வாங்கிட்டு போனீங்கன்னா ஈவினிங் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். நைட்டு வாங்கிட்டு போனால் நாளைக்கு காலைல கூட சாப்பிட்டுக்கலாம். கெட்டு போகாதுன்னு வச்சுங்களேன். அப்புறம் இஞ்சி பூண்டு அதுதான் போடுறோம். தேங்காய் எதுவுமே போட மாட்டோம். இஞ்சி பூண்டு அது நல்லா அம்மியில் அரைச்சி நல்லா இது பண்ணிடுவோம். பச்சைக்கறி வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு வாத்து 250 வரும். பச்சைக்கறி வேணால் ஒரு பீஸ் 250 வரும். நீங்கள் தனியாக வேணால் வாங்கிக்கலாம். வாங்கிக்கும் போது வீட்டில் கொண்டு போய் சமைச்சிக்கலாம். உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு வச்சுங்களேன். நல்லா பெனிஃபிட்டாக தான் இருக்கும். நல்லா இருக்கும்னு வச்சுங்களேன். இது வரைக்கும் யாரும் கம்ப்ளைண்ட் வந்தது இல்லை. அதிகமாக அந்த வயிறு எரிச்சல், இந்த வயிறு உப்புறது சாப்பிட்டோனையும் அது மாதிரி எதுவும் இல்லை. நல்லாயிருக்கு. எல்லாமே நல்லா சொல்லியிருக்காங்க. நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பரமத்திலேருந்து வரேங்க. இங்கே இருக்கிறது கதிர்வேல் வாத்து கடை. நான் கடைசியாக 10 வருஷமாக இங்கேருந்து வந்துட்டு இருக்கிறேன். நான் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே வந்துட்டு இருக்கிறோம். இங்கே வாத்து மட்டும் தான் ஸ்பெஷலு. டேஸ்ட் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள்.